இமேஜினரி கதைகள். கதையோட தலைப்பு விநாயகர் முருகன் விவசாயம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விஜயனூர்ல ஒரு பெரிய விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு. விஜயனூர்னாலே விநாயகர் கோவில் தான் சிறப்பே. அந்த விஜயனூர்ல கல்பனான்னு ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்த புதுசுல அந்த கோவில் ரொம்ப சின்னதா இருந்தது. சொல்ல போனா சின்னதா ஒரு கருங்கல்ல வச்சு தான் அந்த ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாருமே விநாயகரா வழிபட்டுட்டு வந்தாங்க. இந்த கல்பனா பாட்டி இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் அந்த விநாயகர் கோவில் உருவானதுக்கே ஒரு ஆரம்ப ஆணிவேர்னு சொல்லணும். முதல்ல கருங்கல்ல வச்சு விநாயகரா வழிபட்டுட்டு வந்தாங்க. அது எல்லாமே இந்த கல்பனா பாட்டியோட நிலம்தான். அந்த நிலத்துல விநாயகரை கும்பிடுறதுக்குன்னு நிறைய பேர் வர தொடங்கிட்டாங்க. அந்த பாட்டியே கோவிலுக்குன்னு கொஞ்சம் நிலத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படித்தான் கல்பனா பாட்டியாலையும் அந்த ஊர்ல உள்ள ஜனங்களாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விநாயகர் கோவில் பெருசாக ஆரம்பிச்சுது. இப்போ அந்த ஊர்ல விநாயகர் கோவில் தான் பெரிய கோவில். கடவுள் வழிபாட்டுல இவ்வளோ சிறப்பா இருக்கிற இந்த பாட்டி அப்போ நான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருப்பாங்கன்னு தானே நினைப்போம். அதேதான், அவங்க ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்களுக்குன்னு எந்த உறவுகளும் கிடையாது. அவங்க மட்டும்தான் ஒரு சின்னதா குடிசை வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்பனா பாட்டிக்கு வயசு ரொம்ப அதிகமாகிட்டே போனாலும் அவங்களே தான் அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் மட்டும் இல்லாம அவங்க விரும்பியே அவங்களோட வேலைகளை செஞ்சுப்பாங்க. சமையல்ல இருந்து வீட்டெல்லாம் சுத்தமா வச்சிருப்பாங்க. சமையல் சூப்பரா சமைப்பாங்க. வீட்டில் ஒரு பெரிய விநாயகர் போட்டோ வச்சிருக்கிறாங்க. தினமுமே விநாயகருக்குன்னு பிடிச்ச பலகாரத்தை செஞ்சு வச்சு அவங்களோட தோட்டத்தில் உள்ள பூக்களெல்லாம் பறித்து தொடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. பக்கத்து வீட்டு ஜோதிகாவுக்கு இந்த கல்பனா பாட்டியோட சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். கல்பனா பாட்டியை அதுக்கு மேலே பிடிக்கும். தினமும் கதை பேசுறதுக்குன்னே ஒரு 2 மணி நேரம் கல்பனா பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுவா இந்த ஜோதிகா. அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான். ஜோதிகாவுக்கு ரொம்ப நாளாவே பூரி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. அவ பூரி செஞ்சது ரொம்ப ருசியா வந்துருச்சு போல இருக்கு. சமைக்கவே தெரியாத நம்ம இவ்வளோ அழகா புசு புசுன்னு பூரி சுட்டுருக்குறோமே, கல்பனா பாட்டிக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்போம். பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா தினமும் பாட்டி கையால தான் நான் சாப்பிட்றேன். இன்னைக்கு பாட்டி என் கையால சாப்பிட்டுட்டுமே, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னை சமைக்க கற்றுக்கோன்னு திரும்ப திரும்ப சொல்றது அவங்க தான். ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனாலேயே இன்னைக்கு பாட்டிக்கு பூரியை கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு ஒரு தட்டில் பூரியை அடுக்கி வச்சுட்டு இந்த ஜோதிகா கல்பனா பாட்டியோட வீட்டுக்கு வர்றாங்க. பாட்டி பாட்டி, நான் தான் வந்திருக்கிறேன் ஜோதிகா, உள்ள வரட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச வாசனை ஒன்று வருதா? இங்க பாருங்க பாட்டி, நான் உங்களுக்காக பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு பூரி ரொம்ப டேஸ்டா வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க பாட்டி, சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு பூரியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏய், என்ன ஜோதிகா, நெசமாவா சொல்ற? நீயா செஞ்ச பூரி? உனக்கு சமைக்கவே தெரியாதே. நான் உன்னை சமையல் கற்றுக்கோன்னு தானே சொல்லுவேன். ஆனால் நீ இன்னைக்கு என்ன பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கிறன்னு சொல்கிறியே. கொண்டா கொண்டா, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு பல்லு இல்லையே, எப்படி மென்று தின்பேன்? சரி பரவாயில்ல, நீ ஆசையாக செஞ்சு கொண்டு வந்திருக்கறல்ல, அதனாலேயே நான் சாப்பிட்றேன். எனக்கு நம்ம வீட்டில் குழம்பு இருக்குது, அந்த குழம்ப வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீ வெறும் பூரியை மட்டும் கொண்டாந்துருக்கிறியே, சரி அந்த குழம்ப சூடு பண்ணி அதோட பூரியை போட்டுட்டா நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி பாட்டி, உங்களுக்கு மெல்ல முடியாதுன்னு தானே சொன்னீங்க, அதுக்கும் ஒரு யோசனை வச்சுருக்கேன். இந்த பூரியை போட்டு உங்களுக்காக குழம்பு பூரி செஞ்சு தந்துடுறேன். அப்படின்னா பூரியில் குழம்பெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி போயிடும். அப்போ நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பாட்டி, மெல்றதுக்கு சிரமம் இருக்காது அப்படின்ட்டு பூரியெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு பாட்டி செஞ்ச குழம்புல நல்லா வேக வச்சுட்டு ஒரு தட்டு நிறையா வச்சு, பாட்டி இப்போ சாப்பிடுங்க பாட்டி, குழம்பு பூரி சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க பாட்டின்னு கொடுக்குறாங்க. பாட்டியும் சாப்பிட்டு பார்த்துட்டு, சூப்பராக இருக்குமா ஜோதிகா,
இவ்வளோ அழகான பூரியை நீயா செஞ்சேன்னா எனக்கு நம்பவே முடியல. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குமா. இதே மாதிரி தினமும் பாட்டிக்காக ஏதாவது செஞ்சு கொண்டாயேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி பாட்டி, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்களேன்ட்டு தான் நான் இன்னைக்கு பூரி செஞ்சேன். சரி பாட்டி, நான் புறப்படுறேன். நீங்கள் இந்த பூரியை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். அம்மாவும் அப்பாவும் விவசாயம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என் மேலே ரொம்ப கோபப்படுவாங்க. பாட்டி, நான் அப்புறமா வரேன் பாட்டி அப்படின்ட்டு கல்பனா பாட்டி வீட்டில் இருந்து அவங்களோட வீட்டுக்கு ஜோதிகா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட விவசாய நிலத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பயிரெல்லாம் நல்லா பெருசாகி போயிருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அறுவடைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே. சரி சரி, சீக்கிரமாக நாம் அறுவடையை முடிக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்க நிலத்து முழுக்க சுற்றி பார்த்துட்டு மரத்தடியில் நல்லா உட்காந்து ஓய்வெடுத்துட்டு சாயங்காலம் போல் அவங்களோட வீட்டுக்கும் திரும்ப வந்துட்டாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு. அவங்க வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. கல்பனா பாட்டியோட நிலத்துல வேலை பார்க்குற 2 பேர் வராங்க. அப்போ கல்பனா பாட்டி, தம்பிங்களா, உங்கள் 2 பேர்கிட்ட தான் நான் பேசணும்னு நினச்சேன். நீங்களாவே வந்துட்டீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க 2 பேரும், இருங்க பாட்டி, நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் வந்தோம். நீங்கள் முதல்ல நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க தம்பி அப்படிங்கிறாங்க. பாட்டி, எங்களால் இதுக்கு மேலே உங்களோட நிலத்துல வேலை பார்க்கவே முடியாது. எங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் தரவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப கம்மியாக தரீங்க. இது எங்களுக்கு போதிய அளவு இல்லவே இல்லை. ஆனால் உங்களோட நிலத்துல எவ்வளோ பயிர் விளையுது. நீங்களே லாபம் நிறையா வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் காசை தந்தீங்கன்னா எப்படி பத்தும்? எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாட்டி. நாங்கள் வேற எங்கேயாச்சும் போய் வேலைக்கு போக போகிறோம். உங்களை விட 3 மடங்கு அதிகமான சம்பளம் அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள முதலாளி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலத்துல தான் நாங்கள் வேலை பார்க்க போகிறோம். உங்களோட நிலத்தை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்ன தம்பி நீங்கள் திடுதிப்புன்னு இப்படி பேசுகிறீங்க? சம்பளம் அதிகமாக வேணும்னா கேளுங்க, நான் தர்றேன். அதை விட்டுட்டு திடீர்னு நான் இங்கே வேலை பார்க்கல அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம் தம்பி? விவசாய நிலத்துல பயிரெல்லாம் அவ்வளோ வளர்ந்து போயிருக்கு. இப்போ அறுவடைக்கான நேரம். அதை அப்படியே விட்டுட்டோம்னா பயிர் எல்லாமே வீணாக போயிடும். உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அதிகமாக தரணும்னு சொல்லுங்க, நான் தரேன் தம்பி. எனக்கு லாபம் கொஞ்சம் கிடைச்சா போதும். நீங்கள் தானே நிலத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்களே நிறையா சம்பளம் வச்சுக்கோங்க. என்ன தம்பி, இதுக்கு சரியா அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல பாட்டி, உங்களோட நிலத்துல எங்களுக்கு வேலை பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே புறப்பட்டு போயிட்டாங்க. பாவம் இந்த கல்பனா பாட்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுள்கிட்ட வந்து, கடவுளே, எனக்கு வந்த சோதனை யாருக்குமே வரக்கூடாது. இப்படி ஒரு நல்ல நிலை வரும்பொழுது இப்படியா வேலை செய்கிறவங்க நான் வேலை செய்ய மாட்டேன்னு போகணும்? இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படியே பயிர்கள் எல்லாம் விட்டா வீணா போயிடுமே. எல்லா பயிரையும் நான் ஒருத்தியாவா சாப்பிட்றேன்? இந்த ஊர்ல யாருமே பசின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே விநாயகர் கோவில்ல தினமும் அன்னதானம் போடுறதுக்கு இந்த அரிசி தானே போகுது. இப்போ என்ன பண்ணுறது? என்னால் வேலை பார்க்க முடிஞ்சா நான் யாரையுமே நம்பி இருக்க மாட்டேன். இந்த வயசான காலத்தில் நான் என்னத்தை பண்ண போகிறேன்னே தெரியலையே. அறுவடையை வேற சீக்கிரமாக முடிக்கணுமே. கணபதி, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்ட்டு வேண்டுறாங்க. கல்பனா பாட்டியோட வழிபாடு தேவலோகத்தில் உள்ள அந்த கணபதிக்கே கேட்டுருச்சு. கணபதி உடனே முருகரை கூப்பிடுறாங்க. தம்பி முருகா, முருகா, சீக்கிரமாக இங்கே வா அப்படின்ட்டு. முருகரும், என்ன கணபதி அண்ணன் என்னை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குதே, சரி அண்ணனை போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. என்ன அண்ணா, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாடா முருகா, நம்ம 2 பேரும் இப்போவே உலகத்துக்கு போக போகிறோம், வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணன் சொன்னதுக்கு எந்த மறுப்புமே சொல்லாமல், சரி அண்ணா போகலாம் அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் விநாயகரும் அவங்களோட தம்பி மேலே உள்ள பாசத்தால் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ விநாயகரும் முருகரும் கல்பனா பாட்டியோட வீட்டுக்கு வெளியில் அவங்களோட சக்தியால் வந்து நிற்கிறாங்க. அடுத்து இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க முருகர். அதுக்கு கணபதி சொல்கிறாங்க, சரி தம்பி, நம்ம வந்த வேலையை பார்க்கணும்ல, நம்மளோட உண்மையான உருவத்தை மாற்றிட்டு மனுஷனான உருவத்துக்கு வரணும். வா, நம்மளோட சக்தியால் உருவத்தை மாற்றிக்கலான்ட்டு 2 பேரும் உருவத்தை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கணபதி கல்பனா பாட்டியை கூப்பிடுறாங்க. பாட்டி பாட்டி, கொஞ்சம் வெளியில் வாங்கலேன், எங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அதை கேட்டோன்னையும் கல்பனா பாட்டியும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராங்க. என்ன தம்பி, உங்கள் 2 பேத்துக்கும் என்ன உதவி வேணும், எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு கல்பனா பாட்டி கேட்கவும், விநாயகரும் முருகரும், பாட்டி பாட்டி, வேற எதுவும் இல்லை, உங்களோட நிலத்துல எங்களுக்கு வேலை வேணும். நாங்கள் 2 பேருமே பக்கத்து கிராமத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே எங்களோட முதலாளி யாரையோ புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் வேலைக்கு சேர்த்ததுனால எங்கள் 2 பேர்த்தையும் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. நாங்கள் எத்தனை வருஷமாக அந்த முதலாளிக்கு வேலை பார்த்து கொடுத்தோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள வேலைக்கு சேர்த்த உடனே எங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. நீங்கள் நிலம் வச்சுருக்கிறதா, விவசாயம் பார்க்குறதா கேள்விப்பட்டோமா, அதனால் உங்ககிட்ட வேலை கிடைக்கும்னு தான் வந்திருக்கிறோம் பாட்டி. உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், உதவி செய்யுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ முதல்ல கல்பனா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நம்மளை தேடியே வேலை கேட்டு வந்திருக்கிறாங்களே, கண்டிப்பாக இவங்களுக்கு நாம் வேலை கொடுத்தே தீரணும். நம்மள்கிட்ட இருந்து 2 பேர் வேலை பார்த்தவங்க வேலையே பார்க்க மாட்டேன்னு போனாங்க. ஒரு பக்கம் கதவு மூடிச்சு, இன்னொரு பக்கம் கதவு திறக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல கதவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு, சரிங்க தம்பி, உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் வேலை போட்டு தரேன், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தம்பிங்களா, நான் நிலத்தை போய் காமிக்கிறேன், நீங்கள் இன்னைக்கே வேலையை தொடங்கிடுங்க, சாயங்காலமாக சம்பளம் தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. கல்பனா பாட்டியும் முருகர் விநாயகரை அவங்களோட நிலத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. கல்பனா பாட்டியோட நிலத்துல விநாயகரும் முருகரும் விவசாய வேலையை தொடங்கிட்டாங்க. விறுவிறுப்பாக வேகமாக வேலைகளெல்லாம் நடக்குது. பாட்டியோட கவலையெல்லாம் தீரப்போகுது. இங்கே வீட்டில் கல்பனா பாட்டி ஜோதிகா கூட கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஜோதிகாவுக்கும் இந்த நல்ல விஷயத்தை கேட்டோன்னையும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பாட்டி, இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு கவலை, சந்தோஷமாக இருங்க. ஏதாவது உதவி வேணும்னாலும் தயங்காமல் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே நிலத்தில் முருகரும் விநாயகரும் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது விநாயகருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. இப்போது அண்ணா, நீங்கள் ஓய்வெடுங்க, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முருகர் மாடுகளை வச்சு நிலத்தில் ஏர் உழ ஆரம்பிச்சிட்டாங்க. களைப்பாக இருக்கிற முருகர் மரத்தடியில் உட்காந்து நல்லா அழகாக காற்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. மதியான நேரம் ஆயிடுச்சு. சரி, அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோன்ட்டு கல்பனா பாட்டி நிலத்துக்கு வராங்க. ஆனால் ஜோதிகா அவங்களோட வீட்டில் அவங்க கையால் சமையலெல்லாம் செஞ்சு நிலத்தில் வேலை பார்க்குறவங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா சாப்பிடுங்கண்ணே, நீங்கள் 2 பேரும் வந்து வேலைக்கு சேர்ந்ததா பாட்டி சொன்னாங்க, நல்லா நிறையா வயிறார சாப்பிடுங்க அப்படின்ட்டு வாழையில நிறைய சாப்பாடு, குழம்பு, கூட்டுன்னு வகை வகையாக செஞ்சு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழையில உணவுகளை விநாயகரும் முருகரும் சாப்பிடும் பொழுதே ரொம்ப ருசியாக இருக்குது. அப்படியே வயிறார சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுதே, ஏம்மா தங்கச்சி, நீ செஞ்சிருக்கிற உணவெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகாவும், சரிங்கண்ணே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களோட வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முருகரும் விநாயகரும் திரும்பவும் விவசாய வேலையை தொடங்கிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமாகவே எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. ஜோதிகா அவங்க வீட்டில் கொழுக்கட்டைகளையும் லட்டுகளையும் செஞ்சுருக்கிறாங்க. சரி, நாம் வயலில் அந்த அண்ணன்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அண்ணா உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் கொழுக்கட்டைகள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், லட்டுகளும் இருக்குது, 2மே நானே தான் செஞ்சேன், சாப்பிடுங்க, இதில் சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா தங்கச்சி, எங்கள் 2 பேர்த்துக்குமே லட்டுகளும் கொழுக்கட்டைகளும்னா ரொம்ப பிடிக்கும்,
எங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாமலே நீங்களா செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் கொழுக்கட்டைகளையும் லட்டுகளையும் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்ட்டு கொழுக்கட்டைகளையும் லட்டுகளையும் 2 பேரும் மாற்றி மாற்றி வயிறார சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வேலை முடிஞ்சதும் சாயங்காலமாக கல்பனா பாட்டிக்கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது பாட்டி ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. என்ன தம்பிங்களா, அதுக்குள்ளேயும் இவ்வளோ வேலைகளை நீங்கள் ஒரே நாளில் எப்படி முடிச்சிங்க? என்ன, என்னால் நம்பவே முடியல. ஆனால் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான பசங்க தான் நீங்கள் 2 பேரும். இருங்க இருங்க தம்பி, நீங்கள் 2 பேரும் உழைச்சதுக்கான ஊதியத்தை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி பாட்டி இருங்க பாட்டி, அது எதுவுமே வேண்டாம். உங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு தான் நாங்கள் வந்தோமே. நாங்கள் யாருன்னு இன்னும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்ன தம்பிங்களா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உங்கள் 2 பேத்தையும் பார்த்ததே இல்லை. இப்போதான் நான் முதல் முறையாக உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறேன். புதிய முகங்கள் தான் நீங்கள் 2 பேருமே. யாருன்னு நீங்களே சொல்லுங்க தம்பி. காலையில் உங்களோட பேரை கூட நான் கேட்கல. ஆனால் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறீங்க. நல்லா அழகான முகலட்சணமான முகங்கள் 2 பேர்த்துக்குமே. சரி, உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்களாம் தம்பி அப்படிங்கிறாங்க. இருங்க பாட்டி இருங்க அப்படின்ட்டு அவங்களோட சக்தியால் அவங்களோட பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. முருகரையும் விநாயகரையும் பார்த்த கல்பனா பாட்டியும் ஜோதிகாவும் வியந்து போய் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. 2 பேரும் கடவுளா? எங்களுக்கு உதவி செஞ்ச கடவுள்கள் தான் வந்திருக்கிறீங்களா? நம்பவே முடியல. நன்றி கடவுளே நன்றி. 2 கடவுள்களுக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய விஷயம் எங்களோட வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. ஜோதிகா, 2 சாமிகளையும் பார்த்து கையெடுத்து கும்பிடு. நமக்கு இனிமேல் நல்லது தான் நடக்க போகுது. வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வணங்குமா வணங்கு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் முருகரையும் விநாயகரையும் வணங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருகரும் விநாயகரும், இப்போ நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ சந்தோஷமா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா செல்வ செழிப்பா ஆரோக்கியமா நல்ல வளத்தோடு இருப்பீங்க அப்படின்ட்டு வாழ்த்தி ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அவங்களோட கைலாயத்துக்கே திரும்ப வந்துட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கதவு மூடிச்சுன்னா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 1000 கஷ்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் சந்தித்தாலும் மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்துட்ருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் கஷ்டங்களை நினச்சி கலங்காமல் வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே போனோம்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக பக்கத்தில் வந்து வெற்றியை நமக்கு கொடுக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், விநாயகரை ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், தேவி பார்வதி தேவியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா பச்சை கலர் ஹார்ட்டும், சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா நீல கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்போவுமே நல்லதை நினச்சி நல்லதை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எப்போவும் கடவுள் நல்லதை மட்டும்தான் தருவாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.